வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தார்னி டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனல்ல போட்டித் தேர்வு நோக்குல வினாவிடைகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, தமிழுக்கும் அதே மாதிரி சயின்ஸுக்கும் என்ன பண்ணியிருப்போம், டாபிக் வைஸ் வேர் டு ஸ்டடி போட்டிருப்போம். அந்தந்த டாபிக்கு எந்தெந்த புக்கில் எந்தெந்த லெசன் படிக்கணும் அப்படிங்கிறத போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிருந்தீங்க அப்படின்னா, மேக்ஸுக்கு வேர் டு ஸ்டடி போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் மேக்ஸ் டாபிக் ஃபுல்லாகவே எங்கெங்க புக்கில் எந்தெந்த புக்கில் எங்கெங்க இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஸோ இதே மாதிரியான இம்பார்ட்டண்டான வீடியோவுக்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குதல் அப்படின்னு எடுத்தோம்னா எந்தெந்த புக்கில் இருக்கு, என்னென்னலாம் அதுக்கு படிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 6th பார்த்தோம், 6ஆம் வகுப்புல பருவம் 1ல் இயல் 1ல் எண்கள், அதாவது போர்ட் மாஸ் பத்திய ரூல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை படிச்சுக்கணும். 7ஆம் வகுப்பு டேர்ம் 1ல் எண்ணியல் அப்படிங்கிற டாபிக் படிக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி 8ஆம் வகுப்பு வந்து நமக்கு இப்போ ஃபுல் புக்கா இருக்கு. ஓகேவா? ஸோ அதுல இயல் 1ல் எண்ணியல் அப்படிங்கிற டாபிக்ல கவர் ஆகுது. 9ஆம் வகுப்புல இயல் 2ல் மெய்யெண்கள் அப்படிங்கிற டாபிக் இருக்கு. ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷனுக்கு இந்த 4 புக்ல இந்த 4 டாபிக் கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் எல்சிஎம் ஹெச்சிஎஃப், அதாவது மீ போவா மீ சீமா, இதுக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 6th டேர்ம் 1ல் மீ போவா மீ சீமா, அதாவது எல்சிஎம் ஹெச்டிஎஃப் டாபிக் வந்து கவர் ஆகுது. அதே மாதிரி 9th பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டேர்ம் கிடையாது இல்லையா? ஸோ 9th டாபிக், அதாவது சாப்டர் 3ல இயல் 3ல் இயற்கணிதம் அப்படிங்கிற டாபிக்ல எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கவர் ஆகுது. அதே மாதிரி 10th இயல் 3ல் இயற்கணிதத்துல எல்சிஎம் ஹெச்டிஎஃப் டாபிக் வந்து கவர் ஆகுது. அப்போ எல்சிஎம் ஹெச்டிஎஃப் நீங்க ஃபுல்லா முடிக்கணும் அப்படின்னா 6ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்புல இந்த 3 டாபிக்ஸும் கவர் பண்ற மாதிரி வரும். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் அதுல லாப நஷ்டமும் பர்சன்டேஜுக்குள்ளேயே கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு என்னென்ன படிக்கணும், 7th பார்த்தோம் அப்படின்னா டேர்ம் 3ல சதவீதம் அப்படிங்கிற டாபிக் வந்து ஸ்ட்ரைட்டாகவே கவர் ஆகுது. அதே மாதிரி 8ஆம் வகுப்புலையும் வாழ்வியல் கணிதம், அதாவது இயல் 4ல் வாழ்வியல் கணிதத்துல சதவீதம் லாப நஷ்டம் அப்படிங்கிற டாபிக்ஸ் வந்து தனித்தனியா கவர் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுக்கு இந்த 2 புக்லையும் படிக்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தனி வட்டி கூட்டு வட்டி. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா 7th பார்த்தோம் அப்படின்னா டேர்ம் 3ல தனி வட்டி அப்படிங்கிறது கவர் ஆகுது. 8th பார்த்தோம் அப்படின்னா வாழ்வியல் கணிதத்துல கூட்டு வட்டி அப்படிங்கிறது கவர் ஆகுது. இப்போ தனி வட்டி கூட்டு வட்டிக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும், 2 புக்கு கவர் பண்ண வேண்டி இருக்கும். அடுத்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். ஸோ இதுக்கு என்னென்னலாம் கவர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ 6th டேர்ம் 1ல் பார்த்தோம் அப்படின்னா இயல் 3ல் விகிதம் அப்படிங்கிற டாபிக் இருக்கு. அதே மாதிரி 7ஆம் வகுப்பு டேர்ம் 1ல் இயல் 4ல் நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் அப்படிங்கிற டாபிக்ஸ் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வேலை, காலம் மற்றும் வேலை. ஓகேவா? இதுக்கு என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணலாம் அப்படின்னா, 8ஆம் வகுப்புல இயல் 4ல் வாழ்வியல் கணிதத்துல நேர் மற்றும் எதிர்மாறல் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி அதே 8ஆம் வகுப்புல காலம் மற்றும் வேலை, அதாவது பயிற்சி 4.4, 4.5 மட்டும் கவர் பண்ணீங்கன்னா போதுமானதா இருக்கும். அடுத்து அளவியல், மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வகுப்புல டேர்ம் 3ல இயல் 3ல் சுற்றளவு பரப்பளவு பற்றிய கணக்குகள் இருக்கு. 7ஆம் வகுப்பு டேர்ம் 1ல் இயல் 2ல் அளவைகள் அப்படிங்கிற டாபிக்ஸ்ல கவர் ஆகுது. 8ஆம் வகுப்பு இயல் 2ல் அளவைகள் அப்படிங்கிற டாபிக்ல வட்டம் மற்றும் கூட்டு வடிவங்கள் பற்றிய டாபிக்ஸ் கவர் ஆகுது. 9ஆம் வகுப்பு பார்த்தோம் அப்படின்னா இயல் 7ல் அளவியல்ல முக்கோணமும் நாற்கரமும், இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகுது. அப்போ மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்புன்னு சொல்லிட்டு 4 புத்தகங்களை கவர் பண்ண வேண்டி இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் அளவியல்லையே 3D இருக்கு, 2D இருக்கு, 3D இருக்கு. கன அளவுகள் 3Dன்னு சொல்லுவோமா? ஸோ இதுக்கு என்னென்ன நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னா, 9th இயல் 7ல் அளவியல்ல கனச்சதுரம், கன செவ்வகம், குழம்ப வேண்டாம், இங்கே கொடுத்துருக்கிறது வந்து 2D பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பரப்பளவு. ஓகேவா? 2D பத்தி கொடுத்துருக்காங்க. அதே அளவியல்ல நமக்கு 3Dயும் படிக்க வேண்டியிருக்கும். ஓகேவா? அதுக்குதான் இது தனியா கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ 9ஆம் வகுப்புல இயல் 7ல் அளவியல்ல கனச்சதுரம், கனச்செவ்வகங்கள் அப்படிங்கிற டாபிக்ஸ் கவர் ஆகுது. அதே மாதிரி 10th இயல் 7 அளவையில உருளை, கூம்பு, கோலம் அப்படிங்கிற டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகுது. ஓகேவா? அளவியலை பொறுத்த வரைக்கும் அப்போ நம்ம மொத்தம் 5 புக்கு கவர் பண்ண வேண்டி இருக்கும். 6, 2Dக்கு வந்து 4, 3Dக்கு 2, 9ஆவது வகுப்பும் 10ஆம் வகுப்பும் கவர் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் தொடர் வரிசை நம்பர் சீரீஸ் பார்க்கும்போது 10th புக்ல இயல் 2ல் எண்களும் தொடர் வரிசைகளும், அதாவது ஏபிஜிபியை பத்தி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 8ஆம் வகுப்புல தகவல் செயலாக்கம், எண் மற்றும் எழுத்து வரிசைகள்னு இருக்கு. ஓகே, இது ரெண்டுத்தையும் நம்ம கவர் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் தர்க்க அறிவு, ரீசனிங் பார்த்துறோம், தர்க்க அறிவு மற்றும் புதிர்கள். ஸோ பகடை மற்றும் புதிர்களை பத்தி படிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 6ல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற எல்லா புத்தகங்களையும் கடைசி பாடமா என்ன கொடுத்துருக்காங்க, தகவல் செயலாக்கம் அப்படிங்கிற பகுதி கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் கட்டாயம் படிக்கணும். ஸோ புள்ளியியல் மற்றும் நிகழ்தகவு, இந்த டாபிக் என்ன பண்ணலாம் அப்படின்னா 9th இயல்
8, 9 அது மட்டும் இல்லாமல் 10ஆம் வகுப்புல இயல் 8 இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் ரீசனிங்ல நிறைய தலைப்புகள் இருக்கு இல்லையா, ரத்த உறவுகள், திசைகள், கேலண்டர் கணக்குகள் அப்படின்னு இந்த நம்ம ஸ்கூல் புக் இல்லாம நிறைய வெளியும் இருக்கு. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நாமளும் நம்ம சேனல்ல மேக்ஸுக்கு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் இயரை வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படியே உங்களுக்கு புரியலன்னா கவர்மெண்ட் சேனல்லேயே நமக்கு வந்து நடத்துறாங்க. ஸோ எய்ம் டிஎன் அப்படின்னு கவர்மெண்ட் சேனல் இருக்கு, அதில் கூட நீங்க போய் பிளேலிஸ்ட்டை பார்க்கலாம். ரீசனிங்ல என்ன பண்ணியிருப்பாங்க, தெளிவாக நடத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரியான பயனுள்ள இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.